வணக்கம், நமஸ்காரம். நான் உங்கள் பிரவீன் சுவாமிஜி, சென்னை, தமிழ்நாட்டிலேருந்து. இன்றைக்கி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜயகாந்த் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு செய்வன செஞ்சுட்டாங்களா, பில்லி சூன்யம் வச்சுட்டாங்களா, அதனால தான் ஒரு உடம்பு வந்து பாதிக்கப்பட்டுடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான் லைனாக கேட்டுகிட்டு இருக்கு. அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். அதனால எல்லாரும் வந்து அந்த கேள்வியை நிறைய கேட்டுட்ருக்காங்க. இது தொடர்ந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க ஒரு கேள்வி இது. நம்ம செய்வன செஞ்சுருக்காங்களா இல்லையா, அதனால ஏன் இவ்வளோ பாதிப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கும். கண்டிப்பாக செய்வன கோளாறுனால இந்த அளவுக்கு மேலேயும் பாதிப்புகள் இருக்கும். இது ஆனால் சாதாரண மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நம்மள மாதிரி மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு செய்கிற மாந்திரிகம் கிடையாது. இது கொஞ்சம் ஹைடெக் மாந்திரிகத்திலே ஹைடெக்கான மாந்திரிகம் இது. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, துர்மாந்திரிகம் சொல்லுவோம் இதை. இதை எப்படி செய்வாங்க சாமி அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இந்த அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு மந்திரத்தில் செய்யுமானா, மணி, மந்திரம், ஔஷதம் இது 3ம் சேர்ந்தால்தான் உங்களுக்கு மாந்திரிகம் முழுமடையும். இவங்க எப்படி செய்வாங்கன்னா, சொறி தவளைன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் அதுக்கான ஒரிஜினல் நேம் எனக்கும் தெரியாது. அது நம்ம கொலாக்கியல் லாங்குவேஜில் வந்து சொறி தவளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, போர்னியோ, அமேசான் இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட், ரொம்ப உள்ளுக்கு இருக்க ஃபாரஸ்ட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய பாய்சனான தவளை. அது தவளை வகையில் ஒரு தவளை. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அது எப்படின்னா, 1 கிலோவுக்கு 35 கிராம் ஒரு பலம் சொல்லுவாங்க. ஒரு தவளை 35 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 100 கிலோ இருக்கிற ஆளுக்கு எத்தனை தவளையோ அதை பிடிச்சி ஒரு மண் பானையில் போட்டு அதுக்குள்ளே வீரம், பூரம், மனோசீலை, ஊசிகாந்தம், லிங்க பாஷாணம், இந்த பஞ்ச பாஷாணம், இந்த 5 பாஷாணங்களை போட்டு அது கூட ஒரு சில குளிர் தைலங்கள், அதாவது கபால தைலங்கள், இந்த மாதிரி மாந்திரிக ரீதியான சில துர்மாந்திரிகம், அகோர மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து 6க்கு 6 குழி தோண்டி 3 அடிக்கு வந்து எரும மாட்டு சாணம், ஃப்ரெஷ்ஷான எரும மாட்டு சாணம், அது நடுவில் அந்த குடுவையை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பசுமாட்டு சாணம், இதை போட்டு மூடி வச்சுருவாங்க. இது எந்த பூமின்னா முப்பு வளரும் பூமின்னு சொல்லுவாங்க. வாத முப்பு, வைத்திய முப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முப்பு வளரக்கூடிய பூமி அது செம்மண் பூமின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில் புதைச்சி வச்சுருவாங்க. 21 நாள் கழித்து திருப்பி அதை தோண்டி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அரைச்சி மாத்திரை மாதிரி குளிகை மாதிரியோ இதில் அதுலேருந்து ரசத்தை இறக்கி அதை நீர் மாதிரி இருக்கும் அதை எடுத்தோ, இல்லை அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து ரசவாத கலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது மாந்திரிகம், ரசவாதம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கூடிய செய்யக்கூடிய ஒரு கொடூரமான செயல். இது இருக்கிறதுலே மாந்திரிகத்திலே உச்சக்கட்ட ராஜ மாந்திரிகம் சொல்லுவாங்க. இதை ராஜ மாந்திரிகம்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, அரசர்களை அழிக்கிறதுக்காக தந்திரத்தனமான பிரயோகம் தான் இது. அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த மாதிரி முறைகள்லாம். ரொம்ப கொடுமையான ஒரு முறை. இந்த தவளைக்கு அவ்வளோ சக்தி இருக்கான்னா, ஆமாம் இருக்குது. இந்த தவளை வந்து ரொம்ப மோசமான பாய்சனான ஒரு மலைப்பாம்பு அந்த தவளையை தொட்டுட்டாலும் முழுங்கிட்டாலே அந்த மலைப்பாம்பு செத்து போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப பாய்சனான ஒரு ஸ்னேக். நீங்கள் டிஸ்கவரி சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் ஹில்ஸ் அந்த ப்ரோக்ராம்லாம் அவங்க காட்டுவாங்க. அந்த தவளை கலர் கலராக இருக்கும், மஞ்சள், சிவப்பு அந்த மாதிரிலாம். அதோட தோலை வந்து லைட்டாக அப்படி பிச்சு எடுத்து நீங்கள் ஒரு அனிமலை குத்தினாவே அது பாய்சன் ஆகி கீழே விழுந்துடும், மயக்கடிச்சு விழுந்துடும். அதில் செஞ்ச விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு பாய்சன் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. பாய்சன் அப்படின்னா எப்படின்னா, சுத்தி பண்ணாத பஞ்சபாஷாணம், அந்த பாஷாணத்தை போட்டு இந்த விஷயங்களை எடுத்து குளிர் தைலம் இறக்கி இதை வந்து குளிகையாவோ, மருந்து மாதிரியோ, இல்லை வந்து மாத்திரை மாதிரியோ, இல்லை வந்து உங்களுக்கு ஊசியில் ஏற்றியோ, இல்லை வந்து தொட்டு யார் மேலே குத்துறதுனாலையோ இதனால் உடம்பு பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வகையில் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்? முதல்ல எலும்பு தேய்மானம், எலும்பில் இருக்க சக்தியை ஃபுல்லாக உறிஞ்சிடும். 2வது நரம்பு தளர்ச்சியாகி நரம்பு வந்து ரத்த ஓட்டத்தை இழந்துடும். ரத்த ஓட்டத்தை ஸ்லோ பண்ணும், திக்காகிடும் ரத்தத்தை. 3வது உள்ளே இருக்க இன்டர்னல் பஞ்சபூத ஆர்கன்ஸ், 5 ஆர்கன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. அந்த 5 ஆர்கன்ஸையும் ஸ்லோ டவுன் பண்ணிவிடும். ஸ்லோ டவுன் பண்ணால் என்ன ஆகுனா, உடம்பு வந்து இயங்காது, சீராக. மெயினாக மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரும். நமக்கு நேச்சுரலாக பார்க்கும்போது பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாந்திரிக ரீதியான பிரயோகங்கள் செய்யும்போது இந்த பிரெயின் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் ரீசனே இருக்காது. அவர் ஹெல்த்தியாக இருப்பார், திடீர்னு மரணம் அடைஞ்சிருவாங்க. இது ஏன் விஐபிஸ் கொண்டு செய்கிறாங்க அப்படின்னா, விஐபிஸ்க்கு தான் எதிரிகள், பெரிய பெரிய எதிரிகள் இருப்பாங்க. கோடிக்கணக்கில் பணம் செலவு, 5 கோடி, 10 கோடி, 20 கோடி கொடுத்தாலும் அவனை வந்து கேஸே இல்லாமல் சாவடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இது துர்மாந்திரிகத்தில் இது ரொம்ப கொடுமையான ஒரு முறை. ஆனால் யார் செஞ்சாங்களோ, செஞ்ச மாந்திரிகவாதியும் இறந்துருவாங்க, அதே மாதிரி அகால மரணம் அடைவாங்க. செய்ய சொன்னவங்களும் அகால மரணம் அடைவாங்க, கன்ஃபார்மாக அடைவாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த ஐயாவுக்கு இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு கேட்டால், ஆகியிருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவருக்கு நடந்த விஷயங்கள், சிம்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இதுக்கு மாற்று மருந்து என்னென்னா, இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது. அதுதான் ஒரு பிரச்சனை.
சித்த மருத்துவத்தில் ஸ்லோவாக கொண்டு வரணும். ஸோ சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக்கு இந்த 2 முறைகளும் வந்து கம்பைன் பண்ணி அலோபதியோடு சேர்த்து சில விஷயங்கள் பண்ணால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா உயிர் போகும், சாக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அது அணுவாக சாவுறதுன்னு சொல்லுவாங்க. சப்த நாடி அடங்கி போயிடும். சப்த நாடி அடங்கிடுதுன்னா என்னென்னா நர்வ்ஸு, போன்ஸு, மசில்ஸு, அப்புறம் வந்து உள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன், பிரெயின் எல்லாம் வந்து இழந்துடும். ஆனால் உயிர் மட்டும் இருக்கும். நீங்கள் நிறைய படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, உயிரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடணும். அதுதான் இந்த மாந்திரிகம், துர்மாந்திரிகம். இது ஏன் இவ்வளோ கொடுமையாக செய்கிறாங்க அப்படின்னா, அந்தளவுக்கு விரோதிகள் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற இன்டென்ஷனில் வந்து அது செய்யக்கூடிய ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு பிரயோகம் அது. அது யாரும் செய்யவும் கூடாது, செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் நாட்டில் வந்து அந்தளவுக்கு வித்தைகள் தெரிஞ்சவர்கள் யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குடும்பமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிரயோகங்கள் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட சைடு எஃபெக்ட் என்னென்னா அவங்க பரம்பரையே அழிஞ்சிடும். பரம்பரை இருக்காது ஒன்று, ரெண்டாவது பரம்பரை இருந்தாலும் அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு மாந்திரிக முறை இது. இது வந்து ரசவாத கலை ப்ளஸ் மாந்திரிகம், மூலிகை, இது 3 கம்பைன் பண்ணி செய்யக்கூடிய பிரயோகங்கள். இது இந்த காலத்தில் ராஜாக்களை அழிக்கிறதுக்காகவும், ராஜசபையில் இருக்க முக்கியமான ஆளுங்களை அழிக்கிறதுக்காகவும் அந்த காலத்திலே வந்து எதிரிகள் வந்து பயன்படுத்துகிற ஒரு மாந்திரிக தந்திரம் இது. இது செய்கிறதுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு மினிமம் 5லேருந்து 10 கோடி ரூபாய் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு சாதாரண இருக்கவங்களுக்கு செய்ய முடியாது. அது யார் செய்வாங்கன்னா விவிஐபிஸ் கொண்டி. சாமி இதுலேருந்து நாங்கள் தப்பிக்க என்ன பண்ணணும், நாங்கள் எதுக்குன்னு சாப்பாடு வந்து பயந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னா சாப்பிடுங்க தாராளமாக. ஒரு சிம்பிள் மெத்தட். இது என்ன பவர்ஃபுல்லான பாய்சன்ஸோ இல்லை எது கொடுத்தாலும் இது வேலை செய்யக்கூடாது அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். ஒன்றுமே கிடையாது. வெத்தலை சாப்பாடு சாப்பிட்ட போது நீங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்க, ஒரு லஞ்சு சாப்பிட்றீங்க, ஒரு டின்னர் சாப்பிட்றீங்க, அப்படி எங்கேயா போய் சாப்பிட்றீங்க, ஆனால் பயமாக இருக்குது, எனக்கு யாருனா அதை செஞ்சுருவாங்களா? ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் சாப்பிட்ட ஒரு 15 நிமிஷம் கழித்து வெத்தலை, கொஞ்சம் கலர் சேர்க்காத சுண்ணாம்பு, சுத்தமான சுண்ணாம்பு, 4 மிளகு, கொஞ்சம் கொட்டைப்பாக்கு, ஒரிஜினல் கொட்டைப்பாக்கு, கலர்களை சேர்க்காத ஸ்வீட் பியூர் கொட்டைப்பாக்கு, இதை எடுத்து நீங்கள் நல்லா வெத்தலை போட்டு வாய் செகப்பாற அளவுக்கு நல்லா மென்று முழுங்கக்கூட, நல்லா மென்று கூழாக்கி முழுங்கிடணும். இது என்ன பண்ணணும்னா வயிற்றுக்குள்ளே இருக்க மாந்திரிக ரீதியான மருந்துகள் மாதிரி விஷயங்களும் வெளியேற்றிடும். உங்களுக்கு பாய்சனையும் கட் டவுன் பண்ணிவிடும். பாம்பு கடித்தாவே அந்த காலத்தில் வந்து வெத்தலையும் பெப்பர், மிளகையும் இடித்து கண்ணுலேயும் மூக்குலேயும் காதுலேயும் விடுவாங்க. இதை விட்டால் அந்த பாம்பு விஷம் தலைக்கு ஏறாதுன்னுவாங்க. அந்தளவுக்கு வந்து வெத்தலைக்கும் மிளகுக்கும் ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தி. நீங்கள் எங்கேயா போய் சாப்பிட்றீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ விஐபிஸ்லாம் வெளியே போய் சாப்பிடுவாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குமே தவிர இது வந்து மர்மமாக நடக்கிற விஷயங்கள். இது எல்லாமே எப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் மாயாஜால விஷயங்களாக நடக்கிற விஷயங்கள். இதுலேருந்து தப்பிச்சிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம், சாப்பிட்ட 15 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஒரு நல்ல வெத்தலை போடுங்க. இதுக்கு தான் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் அந்த காலத்துலேருந்தே சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு, ஸ்வீட் பீடா இது போடுற பழக்கம் உண்டு. காலப்போக்கில் அது வந்து தப்பான சில விஷயம், பானில் வந்து தப்பான விஷயங்கள்லாம் சேர்ந்து போதையாக வஸ்துவாக மாற்றிட்டாங்க. இது வந்து நம்ம பாரம்பரியத்திலே உண்டு. மிளகும் வெத்தலையும் வந்து பீடா மாதிரி, ஸ்வீட் பீடா மாதிரி செஞ்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நம்ம பாரம்பரியத்திலே உண்டு. அந்த காலத்துலேருந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே நம்ம ஹிந்து கல்ச்சர்ஸில், இந்தியன் கல்ச்சர்ஸில், பாரத் கல்ச்சர்ஸில் வந்து அது கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த ரிலீஜியஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. அது வெத்தலை பாக்கு சாப்பிட்ணும். வெத்தலையும் பாக்கும் சிவனும் சக்தியும் அம்சம் உள்ள ஒரு மூலிகை பொருள்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பிட்டா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த விஷம் வந்து வயிற்றில் தங்காது. வயிற்றில் தங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனால் வயிற்றில் தங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயம். இது சாப்பிட்ட உடனே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷனில் எல்லா கழிவுகளோடு சேர்த்து இந்த விஷயங்களும் வெளியேறிடும். இந்த விஷயம் வெளியேறிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து உடலில் எந்த பாதிப்புகளும் ஏற்படுத்தாது, உடல் வந்து பலகீனமாகாது, இந்த பாதிப்புகள் மாந்திரிக தாந்திரிக மருந்துகள் பாந்திரிக எதுவுமே இருக்காது. இதுதான் வந்து ரொம்ப இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடியாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க பயப்படாமல் எங்கே வேணால் சாப்பிடலாம். விஷமே கொடுத்தா கூட உங்களுக்கு வேலை செய்யாது அவ்வளோ சீக்கிரத்தில். உங்களை உயிர் போகிற அளவுக்கான விஷயங்கள் நடக்காது. இதுக்கு கேப்டனை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு மாற்று மருந்து இருக்கான்னா அது எனக்கு தெரியல. மாற்று மருந்து 50-50 சான்சஸ் தான். மருந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, சில பூஜைகள் மூலமாகவும் சில மருந்து சித்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ரெகுலர் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இதை சரி பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு காளி ஹோமங்கள் இருக்குது. அதை உடலை வந்து பலப்படுத்துறதுக்கும் இந்த மாந்திரிக விஷயங்கள் வெளியேற்றுறதுக்காகவும் சில காளி சூழ்நி துர்கா ஹோமம் சொல்லுவாங்க. இந்த சூழ்நி துர்கா ஹோமம் வந்து வைதிகம், பிராமின்ஸில் வைதிகம் படித்தவங்க நல்லா அதுக்குன்னே டீம்ஸ் இருக்காங்க. சென்னையில் இருக்காங்க, கர்நாடகா கர்நாடகாவில் நிறைய பேர் இருக்காங்க, ஆந்திராலையும் இருக்காங்க ஒரு சில பேர். இவங்களை வரைச்சி கருங்காலி குச்சி கட்டலில், அதாவது மிஷினில் கட் பண்ணி எடுக்கக்கூடாது,
கத்தியில் வெட்டி அந்த குச்சிங்களை எடுத்து அதில் வச்சு ஹோமம் பண்ணணும். மாதத்துக்கு ஒன்றோ இல்லை 3 மாதத்துக்கு ஒன்றோ இந்த மாதிரி சூழ்நிலை துர்கா ஹோமம், சண்டி யாகம், காளி பூஜை, கணபதி ஹோமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண 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 அதோட வீரியங்கள் கம்மியாகும். வீரியங்கள் கம்மியாயிடுச்சு அப்படின்னாவே உயிருக்கு பாதிப்பு எப்படியும் இது கொடுக்காது. ஆனால் வந்து மற்ற விஷயங்கள் இந்த ரொம்ப இன்னும் டவுன் ஆகாமல் காப்பாற்றணும் நம்மள. எனக்கு நான் பிரார்த்திக்கிறது என்னென்னா, ஒரு சீக்கிரமாக சரியாகி பழைய மாதிரி சிங்கம் மாதிரி கெத்தாக வந்து உட்காரணும் சீட்டில். அதுதான் எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களோட ஆசை, என்னோட ஆசையும் கூட அது. அதுக்காக தான் நானும் டெய்லி பிரார்த்திக்கிறேன். அவர் சீக்கிரமாக வந்து இப்படி அவரை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் டெய்லி பிரார்த்திக்கும்போது அவருக்கு சீக்கிரமாக குணமடையணுன்றதை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் எதாவது பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.